எங்கள் நேசு நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த 5வது மாதத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செஞ்சீங்கப்பா. எங்களை பலப்படுத்தி நடத்தி வந்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஜீவனுள்ள சாட்சியாக நிறுத்தின தெய்வுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆராதனை வேலையை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. பாடல் வேலைக்காக, ஆராதனை வேலைக்காக தேவ மகிமை, தேவ பிரச்சனைகள் மத்தியில் நீர் ஆளுகை செய்து கர்த்தர் நடத்துவீராகப்பா. திரியக தேவன் இருந்து நடத்தும்படியாக நன்றி செலுத்துவோம். எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இரட்சகருமா இயேசு நல்ல பிதாவே. ஆண்டவர் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை என்னையும் இந்த வருடத்தில் 5வது மாதத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவன் நீ பலுகி பெருகுவாய் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் யாக்கோபுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி உங்களை என்னையும் இந்த மாதம் முழுவதும் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருந்து நம்முடைய சகல ஆசீர்வாதத்தில் பெருகி நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். வாக்குத்தத்தம் கொடுத்தவர் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பார் என்று சொல்லி சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமும் நம்ம வாழ்க்கையை நிறைவேற்றி முடிப்பதற்கு என்றும் மாறாதவைகளாக இருக்குது என்று சொல்லி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம், தாயினு மேலாக அன்பு வைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி உற்சாகத்தோடு கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தலாம். பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்துடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்துடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் உன்னை, நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் உன்னை. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை ஆமென், சிங்கம் கூட பட்டினி போடலாம். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம்
ஒன்று கூட மாறி போவதில்லை. கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவன், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவன். தாயினும் மேலாக அன்பு வைத்தவன், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவன். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. நீ நம்பினவர் கைவிட மாட்டார், நீ நம்பிக்கையை நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. தாய் கூட பிள்ளைகளை சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவன், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவன். தாயினும் மேலாக ரத்தத்தை சிலுவையிலே உனக்கு தந்தவன். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, நீ நம்பிக்கையை விட்டு விடாதே. நீ நம்பினவர் விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி கேட்கலாம். ஆண்டவரை நோக்கி நீ நம்பிக்கையை நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை ஆமென் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறு தேவனேசு மாறினார், நேற்றும் இன்றும் என்றும் மாற தேவனேசு மாறினார். தாய் கூட பிள்ளைகளை சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன், நம்ம எப்போது நினைவாய் இருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமே தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். ஆராதனை ஆராதனை எங்கள் ஆராதனை, ஆராதனை ஆராதனை
ஆராதனை எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே ஆராதனை 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 எங்கள் ஆராதனை ஆராதனை எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே தகப்பனை போல என்னை சுமந்தீரையா ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே தகப்பனை போல என்னை சுமந்தீரையா ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே சுமந்தீரையா என்னை தேற்றினீரே சுமந்தீரையா என்னை தேற்றினீரே ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை மக்கள் நாங்கள் ஆராதனை செய்கிறோம் அப்பா ஆமென் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை ஆராதனை எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை உமக்கே தேங்க்யூ லார்ட் எங்கள் ஆராதனை உமக்கே துதி பலிய செலுத்த வந்தோம் இயேசையா உம்மை ஆராதிக்க மகிமையாய் வெற்றி சிறந்தவர் நம்மோடு கூட இருக்கிறார் பலிய செலுத்த வந்தோம் இயேசையா உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் இயேசையா நீர் உயர்ந்தவர் நீர் வல்லவர் நீர் உயர்ந்தவர் நீர் வல்லவர் இந்த உலகையாள் தெய்வம் நீரே இந்த உலகையாள் தெய்வம் நீரே இந்த உலகையாளும் தெய்வம் நீரே தேவன் வெற்றியாய் சிறந்தவர் அவர் நம்பிக்கை நாயகன் துதிகளிலே பிரியப்படுகிற தேவனாய் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னிலே ஒன்றுமில்லை ஆனால் எங்களை நேசித்து ஆற்றி தேற்றி அரவணைத்து எங்களை ஆண்டவரை 5வது மாதத்தை காணும்படி கத்த கிருபை செஞ்சீங்க அப்பா உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா மகிமையான தேவன் எங்களோடு கூட இருந்தவரே உயர்த்துகிறோம் அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீ சர்வ வல்லமுள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கீங்க சர்வத்தை ஆளுகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்க அவர் சொன்னதை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிக்கிற தேவன் அவர் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் கிடையாது அவர் நீதி உள்ள தகப்பனாய் இருந்து அவர் சொன்னதை செய்ய முடிவதற்கும் அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் ஓ நன்றி இயேசுவே நாங்கள் உயர்த்தும் நல்ல வாயில திறந்த கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே அவர் இந்த 5வது மாதத்தில் சர்வ வல்லமுள்ள தேவனாக பள்ளிக்கு பெருகும்படியான ஆசீர்வாதத்தை அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவனாயிருக்கிறார் அவர் நம்முடைய தேவனாக இருந்து நடத்துவதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார் ஓ ரபா ஷகலா தனா போரிகலா தனா போரிகா எங்களை மகிமையாய் வெற்றி சிறந்தவர் ஆண்டவர் எங்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் மனிதர்கள் மாறினாலும் நீ சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறுவதில்லை வானமும் பூமியும் மாறினாலும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை மாறாது என்ற வார்த்தைப்படி உடைய வார்த்தையிலே நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த வார்த்தையில விசுவாசத்தோடு செயல்படுகளாய் இருந்து நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை எங்கள் ஆராதனை ஆராதனை எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. எங்கள் ஆராதனை உமக்கே உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா. மீதமுள்ள காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பரட்சகருமே நல்ல பிதாவே. பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால ஆராதனை வேலை கண்டி ஆராதனை வேலை ஆண்டுகளை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். வெடியாடி கடி வேலைகளை கத்தர் ஆசீர்வதிக்கும். இல்லை பங்கு பெறுகிற மக்களை ஆசீர்வாதிக்க சிறுவதிக்க பெருமுடி நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் ஒப்புக் கொடுக்குறோம். எதிராடி அந்தகாரக்கிரியை முறியடித்து போடும். உடைய நாமம் உயர்த்தப்படணும், மகிமைப்படையும். என்னை மறைத்து கொள்ளுங்கப்பா. இந்த வேலையை ஆசீர்வதிங்க. இந்த ஆன்லைனில் ஒரு வாரமும் இந்த ஆராதனை செய்தியை கேட்டு வர ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. அதன் மூலமாக நல்ல ஒரு பலனை நன்மையை பெற்றுக்கொள்ள உதவி. இதை எங்களை மறைத்து கொள்ளுங்கப்பா. நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுக்கர் சொல்லி ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த கால ஆராதனையை ஆன்லைனில் பார்க்க உங்களை யாவரையும் பிதாக்கவன் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆராதனை பாட கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட செய்தி கொண்ட பாட பாடலையும் கேட்டு ஆசீர்வதிக்க பழைய பாடல் சேர்ந்து பாடுவோம். உடைய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. நன்றியுடனே நன்றியுடனே போற்றுவோமே தொங்கன் இயேசுவே தூய உமக்கே துதிகள் சாத்திடுவே. தொங்கன் இயேசுவே தூய உமக்கே துதிகள் சாத்திடுவே. மங்க புகழும் மகிழ்ந்து போற்றி மகிமை செலுத்திடுவேன். மங்க புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவேன். கங்குள்ளரே எங்குமே ஒளி பங்கிடாமலே தங்கிட வேண்டும். கங்குள்ளரே எங்குமே ஒளி மங்கிடாமலே தங்கிட வேண்டும். போற்றுவோமே போற்றுவோமே தேவரீரே இவ்வேளையிலே நன்றியுடனே நன்றியுடனே போற்றுவோமே. ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த என்னை அன்னி அணைத்தோனே. ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த எண்ணெயை அணைத்து எடுத்தோனே. ஆழில் தண்ணீர் என் பாவம் எரிந்த அன்பு உத்தமனே. ஆழில் தண்ணீர் என் பாவம் எரிந்த அன்பு உத்தமனே. அன்றும் என்றும் என்றும் துதிப்பேன் மன்னவனையே மன்னதினிலே. அன்றும் என்றும் என்றும் துதிப்பேன் மன்னவனையே மன்னதினிலே. போற்று தேவரீரே இவ்வேளையிலே நன்றியுடனே நன்றியுடனே போற்றுவோமே. பாவம் போக்கியே சாபம் மாட்டியே ரோகம் தொலைத்தோனே. பாவம் போக்கியே சாபம் மாட்டியே ரோகம் தொலைத்தோனே. ரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே. துரோகி என்னையே
சுத்திகரித்த தூய வேந்தனே, தூயாங்கையா காயம் மாட்டியே கருணாநிதியே பரிகாரியே, தூயாங்கையா காயம் மாட்டியே கருணாநிதியே பரிகாரியே. போற்றுவோமே போற்றுவோமே தேவனின் வேலையிலே நன்றியுடனே நன்றியுடனே போற்றுவோமே. பாரி என்னை விரித்தெடுத்தோடே ஆவி வந்தோடே, பாரி என்னை விரித்தெடுத்தோடே தாவி வந்தோடே, அகமதினில் ஆவி ஈந்திட அன்பு உத்தமனே, அகமதினில் ஆவி ஈந்திட அருள் நிறைந்தோரே, பரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமாய் பாரில் ஜீவிக்க, பரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமாய் பாரில் ஜீவிக்க. போற்றுவோமே போற்றுவோமே தேவரீரே வேலையிலே நன்றியுடனே நன்றியுடனே போற்றுவோமே. பூரணராகவே பூவில் வாழ்ந்திட, பூரணராகவே பூவில் வாழ்ந்திட கிருபை அளித்தோடே, புகழை விரும்பேன் மகிழ்வேன் தினமும் மகிமை செலுத்திடுவேன், புகழை விரும்பேன் மகிழ்வேன் தினமும் மகிமை செலுத்திடுவேன். ஒடேதினே புகில்லாதினே காணும் பாடியே துதித்திடுவே, ஒடேதினே புகில்லாதினே காணும் பாடியே துதித்திடுவே. போற்றுவோமே போற்றுவோமே தேவரீரே இவ்வேளையிலே நன்றியுடனே நன்றியுடனே போற்றுவோமே. பரிசுத்தாவின் மகிமை உண்டாகட்டும். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். அன்றைய பிள்ளைகள் இந்த கால வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இந்த வாரத்தில் பாதுகாக்கப்பட்ட தோட்டம், மணவாட்டிய திருச்சபையை பார்த்து கர்த்தராய் தேவன் சொல்லுகிறார், நீ ஒரு அடைக்கப்பட்ட தோட்டம் என்று சொல்லி, ஒரு தோட்டத்தையோ ஒரு முக்கியமான நம்முடைய தொழிலோ நம்ம மனிதர்களையோ கர்த்தர் ஒரு பாதுகாப்பாக வச்சுருக்கிறார். அப்படின்னா பாதுகாக்கப்பட்ட தோட்டத்தை போல வேலியடிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளை நம்ம இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிஸ்னஸோ எந்த ஒரு பொருளோ எந்த காரியம் பாதுகாக்கப்படுகிறதோ அது மிகுந்த பலன் உள்ளது என்று அர்த்தம். அப்போ மிகுந்த பலன் உள்ளதை தான் பாதுகாத்து பத்திரப்படுத்துவாங்க.
உலக பிரகாரமான காரியங்களே எது வெளியேறப்பட்டதோ, எந்த பொருள் ரொம்ப காஸ்ட்லியோ அதை பத்திரமா எந்த பொருளும் விலை கொண்ட பொருளை பீரோவில் வச்சு பாதுகாக்கிறோம். அதை விட விலையேறப்பட்ட நம்ம ரட்சிப்பையும் அவருடைய பிள்ளையாய்க்க நம்மையும் நாம் அவரால் மிகுந்த பலனை பெற போகிறோம். அதனால தான் நமக்கு ஒரு வேலி அடைக்கப்பட்ட ஒரு பாதுகாக்கப்பட்ட தோட்டத்தை போல மணவாட்டிய சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ பாதுகாக்கப்பட்ட தோட்டம் என்று சொல்லி. இந்த செய்தியை கேட்குற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்பக்கம் நீங்கள் ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். குடும்பத்தில், வருமானத்தில், வேலையில், உறவுகளில், ஊழியத்தில், எந்த காரியமாக இருந்தாலும் எந்த பக்கம் போனாலும் எனக்கு வழி அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீங்க என்ற செய்தி கேட்குற நேரம் எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வரும் தெரியல. நான் எந்த வழியை ஃபாலோ பண்ணி போனாலும் அந்த வழி எனக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குது, ஒரு அடைக்கப்பட்டதாக இருக்கிறது என்றெல்லாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை, நான் ஜெபம் பண்ணுறேன், பைபிள் வாசிக்கிறேன், தேவனுடைய சித்தத்தை செய்கிறேன், அப்படி இருந்தும் ஏன் தேவன் எனக்கு வழி அடைத்து வைத்திருக்கார் என்ற ஒரு கேள்வி. நான் கர்த்தருக்குள் உண்மையாக இருக்க விரும்புகிறேன், உண்மையாக தான் வாழ்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்படி இருந்தும் ஏன் நமக்கு பதில் வரலை? திருமணத்தை எதிர்பார்க்குற வாலிப தம்பி தங்கச்சிமார்களுக்கும் எப்படி ஒரு திருமண காரியத்தை தொடங்கி முடிக்கணும்னு தெரியல. ஏன் கர்த்தர் திருமண காரியத்தை பிள்ளைகளுக்கு அடைச்சி வச்சிருக்கிறார்? குழந்தை பெறாதபடி கற்பத்தை அடைச்சி வச்சிருக்கிறார். வேலையில் ப்ரொமோஷன் அடைச்சி வச்சிருக்கிறார். வேலை கிடைக்கக்கூடாதபடி தடுத்து வச்சிருக்கிறார். பிஸ்னஸ் அடைக்கப்பட்டதாக, வருமானம் அடைக்கப்பட்டதாக இருக்கிறது. பிள்ளைகள் படிப்பு, எதிர்காலம் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான சூழ்நிலைகளில் அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம். அதற்கான வழிகளை திறந்து பார்க்குறீங்க, உங்களாலும் திறக்க முடியலை. திறந்தால் நீங்கள் எதிர்பார்க்குற வழி இல்லை, அது வேறொரு வழியில் கொண்டு விடுது. இப்படி சூழ்நிலைகளாக குழம்பி இருக்கிறீங்க. ஆனால் நிச்சயமாக நல்லவங்க தான், ஆண்டோடைய பிள்ளைங்க தான், பரிசுத்தவான்கள், உண்மையாக இருக்கிறவங்க தான். அப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் அடைச்சி வச்சிருக்காரு அப்படின்னா ஒரு பலமானது, மேலானது, மகிமையானது, மகத்துவமானது, மூளைக்கு அறிவு கெட்டாத, அநேகர் கண்கள் காண ஆச்சரியப்பட பிரமிக்கத்தக்க ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார் என்பதை விசுவாசத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தி காத்திருக்க நிச்சயம் உண்டு. கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்கள் அடைக்கப்பட்ட வழி நிச்சயமாக திறக்கும், நிச்சயமாக திறக்கும். அது மகிமைக்குரியதாக இருக்கணும். ஆண்டவர் ஒரு மகிமைக்குரிய காரியத்தை செய்வதற்குத்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிலர் வழியில் அடைச்சி வச்சிருக்கார். சும்மா சிம்பிளாக செய்து முடிக்க எதுக்கு ஒன்று காக்க வைக்கணும், அடைக்க வைக்கணும்? அப்போவே செய்து முடிச்சிடுவாரே. காத்திருக்க வைக்கிறது ஒரு நோக்கம் இல்லாமல் வச்சுருக்க மாட்டார். கட்டாயம் நடத்துவார், மகிமைப்படுத்துவார், மகிமைக்குரியதாக இருக்கும். சில ஜனங்களை பிரயாணத்தில் சுக்கோத்தில் இருந்து ஏத்தாமுங்கிற இடத்துக்கு வந்தாங்க. தொடர்ந்து அவங்க பிரயாணம் எகிப்திலிருந்து புறப்பட்டு அதில் புறப்பட்ட போதே அவர்கள் ரொம்ப நேச்சுரலாக அவர்களை புறப்படுவது ஒரு படை வீரர்களை மாதிரி அணியாய் குரூப்பாக 12 கோத்திரத்துக்கு ஒரு தலைவனாக வச்சு 12 கோத்திரம் அணியாக புறப்பட்டு கிட்டத்தட்ட பல லட்சம் மக்கள் எகிப்திட்டு புறப்படும் போது 6 லட்சம் புருஷரும் சொல்லப்பட்டிருக்கிறார். அதுக்கு போல ஜனங்கள்லாம் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் மக்கள் அணிவது போல அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சித்தமான ஒரு நோக்கத்தோடு மகிமையாக அவர் பார்க்கறதுக்கு ஒரு அழகாக இருந்தது. அவருடைய அணிவரிசை அணியாய் கடந்து சென்றார்கள். 430 வருஷம் கழித்து எகிப்தை விட்டு புறப்படும் போது இஸ்ரேல் புத்திரர் அணியாங்கிற வார்த்தை ஒரு மகிமைக்குரியதாக இருக்கிறது. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்படியே பிரயாணப்பட்டு போகும்போது யாத்திரா 13:20 வாசிப்பீர்கள். ஆனால் சுக்கோத்தில் இருந்து அடுத்து அவங்க ஏத்தாம்ங்கிற இடத்துல போய் பாளையம் இறங்குறாங்க, அங்கே தங்குறாங்க. அந்த ஏத்தாம்னா என்னதுன்னா அடைக்கப்பட்ட தலம். அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்கே தான் சீனாய் மலை இருக்குது. ஒரு பகுதியில் செங்குத்தாக இருக்கும், மேலே ஏற முடியாது. அடுத்த மறுபகுதி செங்குத்தாக இருக்கும். அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா அங்கிட்டு சமுத்திரம், இங்கிட்டு வந்து எகிப்தியர் நம்ம எதிராளி துரத்திட்டு வராங்க. 4 திசையும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. 2 பக்கமும் வலது இடதுபுறம் சீனாய் மலை செங்குத்தான பகுதி, சறுக்கல், மேலே ஏறி போக முடியாது, தப்பிக்க முடியாது. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா அது சிமந்த சமுத்திரம், செங்கடல் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா எகிப்தியர் வந்து பார்வோன் கூட்டம் துரத்திட்டு வருது. 4 பக்கம் அடைக்கப்பட்டு இப்போ அவங்களுக்கு எந்த பகுதியிலையும் தப்பிக்கவே முடியாது. ஒன்று இருக்குது,
பரலோகத்தை நோக்கி வானத்தை நோக்கி ஆண்டவர் சமூகத்தை யாரும் அடைக்க முடியாது. இப்போ அவர்கள் 4 பக்கம் அடைக்கப்பட்டது எதற்குனா தேவனை நோக்கி அவங்க கூப்பிடணும். அந்த ஏத்தாம் அந்த இடத்து பிறகுதான் ஆண்டவர் மகிமையின் மேகத்தை அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்து கானான் தேசத்துக்குள்ளே போகிற வரைக்கும் அவங்கள விட்டு விலகலைன்னா அகலவில்லையாம். அவங்க கூடயே அந்த மகிமையின் மேகம் அக்கினி ஸ்தம்பம் அவங்களை வழிநடத்தி சென்றது என்று யாத்திராம 13:20 படிமா. அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் இரவும் உங்களுக்கு சொன்னேன், அது ஒரு அடைக்கப்பட்ட தலம். அந்த சீனாய் மலை அடிவாரம், 2 பக்கமும் மலை செங்குத்து பகுதி, ஒரு பக்கம் செங்கடல், மறுபக்கம் எகிப்தியர் துரத்தி வராங்க. 4 பக்கம் ஒரு அடைக்கப்பட்ட பகுதி. ஜனங்கள் தப்பிக்க ஒரே ஒரு வழி பரலோகத்தை நோக்கி தான் பார்க்கணும். ஆண்டவரோட உதவி இல்லாமல் வேற உதவியே கிடையாது. அந்த சூழ்நிலை என்ன நடந்தது வாசிப்போம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. பகலிலே மேகஸ்தம்பம் அப்படின்னா 105 சங்கீதம் 39 வசனம் படிமா. அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து, அப்போ மேகம் எப்படி இருக்குது? மறைவுனா ஒரு கொடை மாதிரி, ஒரு சாது சட்டியை தலையில கவுத்தி பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்கள ஒரு மறைவுக்காக, அந்த மகிமையின் மேகம் அவங்கள ஒரு பாதுகாக்கிற மேகமாக, அவங்களுக்காக அது மறைவு செய்யப்பட்ட இவர்களை ஆண்டவர் பாதுகாக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட மேகம். வாசித்தியமா 105:39. அவர் மேகத்தை மறைவுக்காக வைத்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியையும் தந்தார். ஸ்தோத்திரம். அப்போ அந்த மேகத்தை மறைவாக வச்சு அவர்களை பாதுகாத்து ஒரு மகிமையின் மேகமாக மூடிக்கொண்டு இரவிலே வந்து வெளிச்சம் கொடுக்க அக்னி ஸ்தம்பமாக இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். அப்போ ஆண்டவருடைய மகிமையின் மேகம், ஆண்டவர் அடைக்கப்பட்ட 4 திசையில் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா? பரலோகத்தின் மேகமே நமக்காக இறங்கி ஒரு மறைவாக நமக்காக விரிக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பாக. 2வது இரவில் அக்னி ஸ்தம்பம்னா அநேகர் காணத்தக்கதான ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை செய்கிறார் என்பதை பரலோகத்தில் இருந்த அந்த மேகம் நமக்கு மறைவாகவும் நமக்கு பாதை காட்ட வெளிச்சமாகவும் இருக்கிறது. அப்போ அநேகர் காணத்தக்கதான ஒரு பெரிய அற்புதங்களை அநேகர் பார்ப்பாங்க. அந்த மகிமையின் மேகத்தை நம்மேல் இறங்கி வந்திருக்கிற மகிமையின் மேகம், அந்த அக்னி ஸ்தம்பம் நம்மளை நடத்தி செல்வதை அநேகர் காணத்தக்கதாக ஒரு பெரிய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கு தான் நம்ம எல்லா வழியும் கர்த்தர் அடைச்சி வச்சிருக்கிறார். இந்த செய்தியை கேட்குறது என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் ஏன் நம்மளை அடைச்சி வச்சிருக்கிறார், பாதுகாத்து வச்சிருக்கிறார்னா மாபெரும் காரியத்தை, மகத்துவமான காரியத்தை இந்த செய்தியை தியானிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை ஏன் அடைக்கணும், இன்னும் நம்முடைய எதிர்பார்க்கிற சில காரியங்கள் தடைப்பட்டிருக்கிறதே அடைக்கப்பட்டிருக்கிறதேன்னு யோசிக்கும் போது இந்த வார்த்தையின் மூலம் ஆவியானவர் ஏன் அடைச்சி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத கர்த்தர் எனக்குள்ள ஒரு வெளிப்பாடாக அந்த வார்த்தை கிடைச்சது. உனக்கு மகிமைக்காக மருத்துவத்துக்காக அநேகம் மேலே இறங்கி வந்த மகிமையின் மேகத்தை அந்த அக்னி ஸ்தம்பம் உன்னை நடத்தி செல்வதை அநேகர் காணத்தக்கதாக அநேகர் உணரத்தக்கதாக கர்த்தர் மாபெரும் அற்புதத்தை மகத்துவத்தை செய்வதற்காகத்தான் எப்பக்கும் அடைச்சி கர்த்தருடைய மகிமையின் மேகத்தை உனக்கு நடத்துவதற்காக மகிமையின் மேகத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் உனக்கு வழிநடத்துவதற்கு கொடுத்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் மகிமையின் மேகமாக அக்னி ஸ்தம்பமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். நம்ம சூழ்ந்திருக்கிற பிரச்சனையை பார்க்காதீங்க, நம்ம சூழ்ந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பாருங்க. பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் மனமுடிவாக இருக்கும். நம்ம சூழ்ந்திருக்கிற பாதுகாப்பை பாருங்கள். நம்மளை சுற்றிலும் ஒரு மேகம் இருக்குது, மகிமையின் மேகம் இறங்கி இருக்கிறது. நமக்கு முன்னாடி ஒரு வெளிச்சம் அக்னி ஸ்தம்பம் நிற்கிறது.
மகிமை தேவன் நம்மிடத்தில் பிரசன்னமாய் இருக்கிறார். அதை உணருங்க. நம்மளை சூழ்ந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எதுக்கு? பத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏன்? ஒரு மகத்துவம் நம் மூலமாக வெளிப்பட போகிறது, ஒரு மகிமை வெளிப்பட போகிறது. அது எல்லாரும் அந்த மேகத்தை, அந்த மகிமையின் காட்சியை காணுவதற்காகத்தான் பரலோகமே இறங்கி வந்து நம்ம மேலே மகிமையான ஒரு மேகம் மறைவு கட்டி இருக்கிறதே, அக்னி ஸ்தம்பம் வழி நடத்துகிறதே, ஒரு ஜாதிகள் என்ன நம்மோடு இருக்கிறவர்கள் காண போகிறார்கள். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, எப்போ வரைக்கும் அந்த மகிமையின் மேகம் இருந்தது? யோசுவா 5:13 வாசித்தீங்கன்னா, அந்த கானானுக்குள்ள பிரவேசிக்கிற வரைக்கும் அந்த மகிமையின் மேகம் இஸ்ரேல் ஜனங்களை விட்டு விலகல. மேல் ஒரு வார்த்தை மட்டும் படிமா. அப்பொழுது பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, அங்கே கானானுக்குள்ள வந்துட்டாங்க. வந்த பிறகு அதுக்கு பிறகுதான் தூதனானவர் வருகிறார். கானான் வரைக்கும் அந்த மகிமையின் மேகம், பரிசுத்த ஆவியானவர் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தும் வரைக்கும் அந்த மேகம் அவர்களை விட்டு விலகவே இல்லை, அகலவே இல்லைன்னு எதை சொல்கிறது. எப்போ வரைக்கும்? இஸ்ரேல் ஜன பிரயாணத்தில் வழி நடத்தப்பட்டு வரும்போது ரெவிதி மேலே மோசைக்கு விரோதமாக தண்ணி பிரச்சனை கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு வாழ்க்கையில் மாறாவில் கசப்பு தண்ணியை கண்டு அப்பவும் ஆண்டவர் மோசைக்கு விரோதமாக, அப்பவும் அந்த மகிமையின் மேகம் விலகலை. இறைச்சிக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க, அங்கேயும் மகிமையின் மேகம் விலகலை. இப்படியாய் கர்த்தர் ஜனங்களை அவங்க வழி நடத்தி வரும்போது, அவங்க பிரச்சனை பண்ணும்போது, அபிகும் ராதாப்பும் அவங்க அந்நிய அக்கினியை கொண்டு வரும்போது கூட அந்த மகிமையின் மேகம் விலகலை, அவங்களோட தான் இருந்தது. இப்படி பொன்கன்று கூட்டி செய்து தேவனுக்கு விரோதமாய் அவர் துக்கப்படுத்தும் போது அந்த மகிமையின் மேகம் விலகலை. இப்படியே யுத்தத்தை விட்டு புறப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த கானான் தேசம் போகு வரைக்கும் அந்த மகிமையின் மேகம் அவர்களை மறைவுக்காக பாதுகாத்து அக்னி ஸ்தம்பம் வெளிச்சமாய் கொண்டு சென்று ஒரு பெரிய சேனையாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தை வழிநடத்தி சென்றார். இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, அடைக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் தேவ சமூகமும் மகிமையின் மேகமும் அக்னி ஸ்தம்பமும் நம்ம மேலே இருக்கிறது. பரலோகமே நம்ம மேலே இறங்கி பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. நம்ம பிரச்சனைகளையே பார்த்து கொண்டிருக்கிறோம், அடைக்கப்பட்ட பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம மேலே இருக்கிற அந்த மகிமையின் மேகத்தை, அக்னி ஸ்தம்பம் நம்ம வழிநடத்துகிற அந்த மகிமையான காரியத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆனால் இன்னைக்கு அடைக்கப்பட்ட வழி எதற்குன்னு உங்களுக்கு புரியும். எதற்காக நம்மளை பாதுகாத்து வைக்கிறார், எதற்காக நம்ம மகிமையின் மேகமாக அக்னி ஸ்தம்பம் நம்ம மேலே இருக்கிறார் அப்படின்னா, எதிராளி உள்ளே வந்துடக்கூடாது, நம்மளை சேதப்படுத்திடக்கூடாது. ஒரு மகத்துவமான காரியத்தை, ஒரு மகிமையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்று வரையும் உங்களை பர்ஃபெக்டாக கர்த்தர் பாதுகாத்து அந்த உன்னத உயர்வுக்கு நேராக உன்னை கொண்டு செல்கிறார் என்பதை விளங்கிக் கொள்வீர்களானால், அந்த மகிமையின் மேகம் அக்னி ஸ்தம்பமும் இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வழியை கொண்டு போய் 40 வருஷம் நடத்தி அந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்கிற வரைக்கும் கர்த்தர் ஒரு உத்தரவாதம் வச்சு கொண்டு போனார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய தாசர்களே, தேவனுடைய ஊழியர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு காத்துக்க சித்தத்தை காத்துக்க அன்பான பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிமையின் மேகம், ஒரு அக்னி ஸ்தம்பம் இறங்கி நடத்துகிறதே, அனைவர் காணத்தக்கதான ஒரு மகிமை நிறைந்த வாழ்க்கையை கர்த்தர் உங்களை மாற்றி கொண்டிருக்கிறார். இதை கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வழி நடத்துகிற விதங்களை எப்போதும் புரிந்து கொள்ளுங்க. எப்போதையும் தேவ சமூகம் நமக்கு இருக்கிறது என்பதை இஸ்ரேல் ஜனங்கள், அந்த மேக ஸ்தம்பத்தை இஸ்ரேல் ஜனங்கள் கண்டு அதை பார்த்த எல்லா மக்களும் ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தர வழியை நடத்தும் போது அந்த மகிமையின் மேகம், அந்த மகத்துவமான மேகம் அவங்களுக்கு மகிமைக்காக வழி நடத்தி சென்றது. அது மாத்திரமல்ல, அவர்களை துரத்தி வந்த பார்வோன் கூட்டம் கிட்டத்தட்ட 6,600,000 ரதங்கள், லட்சக்கணக்கான யுத்த வீரர்கள் நெருங்க விடாதபடி அந்த மகிமையின் மேகம் உங்களை பாதுகாத்து, நம்ம இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாத்து வந்ததை அந்த பார்வோன் சொல்லுகிறான், அந்த எகிப்தியன் சொல்லுகிறான், இஸ்ரேல் ஜனங்களுடைய தேவன், அவருடைய தேவன், அவர் பட்சமாக என்னுடைய யுத்தம் பண்ணுகிறார், இன்னும் யுத்தத்தில் முன்னேற முடியாது, நாங்கள் பின்னிட்டு போய்விடுவோம் என்று பயப்படுகிறார்கள். இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை அடைக்கப்பட்ட ஒரு தோட்டமாக நம்மளை பாதுகாத்து வைத்திருக்கிறார் என்று மாத்திரம் நீங்கள் கவனமாய்
நீங்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்துங்க. ஏன் அடைச்சார்னு மட்டும் கேட்காதீங்க, உங்களை பாதுகாக்கிறார் என்று சொல்லி உணர்ந்து கர்த்தரை துதிங்க. உங்களுக்கு நமக்கு ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடிப்போவான் என்று வேதம் சொல்கிறது. அடைக்கப்பட்ட சூழ்நிலையை குறித்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதபடி தேவன் மாபெரும் அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார் என்று விசுவாசத்தோடு நீங்கள் முன்னேறி செல்லுங்க. அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்னாடி தடையாக இருந்த சிவந்த சமுத்திரத்தை வேத வல்லுநர் சொல்கிறார்கள், வேதத்தை ஆராய்ச்சி செய்தவர் சொல்கிறார்கள், அது கூறு ஓட்டாராம். கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை கூறு போட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு வழி விட்டு அனுப்பினாராம். அப்படின்னா 12 பகுதியாக பிரிக்கப்பட்டது. 2ஆய் பிளந்தது என்று மட்டும் அதை நீங்கள் சரியாக விளங்கி கொள்ளலை. 2ங்கிற வார்த்தை எபிரேய மக்கள், யூத ரபிமார்கள் அந்த வார்த்தையை முக்கியப்படுத்துவதில்லையா. 12 கோத்திரங்களை அணிவைத்து போகும்போது சிவந்த சமுத்திரத்தை 12 பகுதியாக பிரித்தார் என்று வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள். அப்படின்னா செங்கடலை இஸ்ரேல் ஜனங்கள் முன்னதாக கூறு போட்டார். அதை அப்படியா இந்த ஜனங்களை பிரித்து விட்டார். 12 பகுதியாக அதை கூறாக பிரித்து 12 கோத்திரங்களை கடந்து போகிற செய்தார் என்று அங்கே வேத ஆராய்ச்சியாளர்கள் அந்த மொழிபெயர்ப்பாளர்கள் சொல்கிறாங்க. அதனால் இஸ்ரேல் ஜனங்கள் அப்போது இந்த சிவந்த சமுத்திரத்தை கடக்கிற காட்சியை அந்த பார்வோன் எகிப்தியர் கண்டு எந்த அளவுக்கு தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பிரமிக்கத்தக்கதான காரியங்களை கர்த்தர் செய்திருப்பார். எந்த பார்வோன் அழிக்க தேடினானோ, எந்த பார்வோன் இஸ்ரேல் ஜனங்களை துரத்த நினைத்தானோ, தேவ மகிமையை அக்கினி ஸ்தம்பத்தை கண்டு அவர்கள் மத்தியிலே தேவன் ஜனங்களை மகிமைப்படுத்தினதை கண்டு அவர்கள் பயந்து பின்வாங்கினார்கள், தொடர்வதை விட்டுவிட்டார்கள் என்ற வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 2வது பகுதியாக 1 சாமுவேல் 1:2 வாசிக்கும் போது அன்னாளை குறித்து வாசிக்கிறோம். மறுபடியும் அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பெண்ணினாள். பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் 5வது வசனம், அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். ஏற்கனவே அன்னாள் என்ற தாய் பெற்றவள், கிருபை பெற்றவள், பெண்ணினால் என்ற விலையேற்றப்பட்ட முத்து. கற்பத்தை அடைத்த இந்த சூழ்நிலை மனுஷங்க பார்வையில் அற்பமாக தெரிஞ்சிருக்கும். ஒரு மலடி என்று ஒரு சாபம் பிடிச்சவன்னு நினச்சிருப்பாங்க. பெண்ணினால் உலக பிரகாரமாக 10 பிள்ளை 10 எடுத்தானா பாக்கி விதின்னு சொல்லியிருப்பாங்க. மனுஷங்க பார்வையில் அது ஒரு மகிமையை தெரிஞ்சது. அன்னாலோ அற்பமாக நினைக்கப்பட்டா. ஆனால் தேவனுடைய பார்வையில் கற்ப அடைக்கப்பட்ட அன்னாள் தான் மகிமை பொருந்திய பாத்திரம். 10 பிள்ளை பெற்றெடுத்தாலும் அவள் பிள்ளைகளை குறித்து எந்த காரியம் சொல்லப்படலை. ஆனால் அன்னாள் கற்ப அடைக்கப்பட்டாலும் கர்த்தர் அந்த வேலையில் கற்பத்தை திறக்கும் போது சாமுவேலுங்கிற தீர்க்க தரிசியை கொண்டான் முதல் பேர் சபா வரையும் வசனமே கிடைக்காத நாட்கள் ஏலி ஆசாரியனுக்கு கர்த்தருடைய வார்த்தை இல்லை. அப்படிப்பட்ட காலத்தில் ஏலி ஆசாரியனுக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசியை எழுப்பி கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அன்னாளுடைய கற்பத்தை எதுக்கு அடைத்து வைத்திருந்தார்? அதை மகிமைக்குரியதுக்காக, மகத்துவத்துக்காக அடைச்சி வச்சிருந்தார். அந்த அன்னாள் கற்பத்தில் சாமுவேல் பிறக்கிற வரைக்கும் பத்திரமாய் காக்கப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. அந்த வேலை வரும்போது கர்த்தர் அன்னாளுக்கு கடாட்சித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து ஒரு தீர்க்க தரிசியாக கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டார். இந்த அடைக்கப்பட்ட நோக்கம் எதற்கு? ஒரு தீர்க்க தரிசி மூலமாக அவள் மேன்மைப்படுத்தப்பட வேண்டும். தான் முதல் பேர் சபா வரையும் கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அதற்காகவே காக்கப்பட்டது. எரிகோவின் வாசல் அடைக்கப்பட்டது. வாசிக்கலாம். யோசுவா 6:1. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. அங்கே அடைக்கப்பட்ட வழியை கர்த்தர் எப்படி திறந்தார்? ஆச்சரியமா திறந்தார். துதியினாலே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை துதிச்சாங்க. 7 நாளும் துதிச்சாங்க. 7ஆம் நாள் துதிக்கும் போது எரிகோ தரை மட்டமானது. இஸ்ரேல் ஜனங்களே 7 நாளும் சுத்தி வர வச்சாரு. அந்த துதியினாலே ஒரு மகிமையான சிங்காசனத்தை அந்த எரிகோவில் இருக்கிற சாபங்கள்லாம் நீங்கும்படி அந்த
சாபத்தீடான பட்டணங்கள், சாபத்தீடான அந்த தீமைகள்லாம் விலகி தொடர்ந்து அந்த ஜனங்கள் பிரயாணத்தில் அவர்கள் துதிக்க வேணும். துதியினாலே அந்த தடையை தரைமட்டமாக்கி தொடர்ந்து பிரயாணம் பண்ணினார். அந்த எரிகோ ஏன் அதற்கு முன்னதாக ஒரு ராகாபு குடும்பம் காக்கப்பட வேண்டும். அந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்து அந்த குடும்பத்தில் பாதுகாப்பதற்காக எரிகோவை தடைய காணப்பட்டாலும் தடைய மத்தியில் ராகாபு விசுவாசமாக இருந்த இந்த வேசியின் குடும்பம் காக்கப்பட வேண்டும். அவளை கொண்டு எதிராளியின் நுழைகிற நுழைவாசலை வச்சிருந்தாங்க. அந்த நுழைவாசலை எதிராளிகளால் அழியட்டும் சொல்லி அந்த ராகாபை கர்த்தர் காத்தார். அவள் ஒரு அடைக்கப்பட்ட தோட்டமாய் ஒரு அடைக்கப்பட்ட இடத்துல இருந்தா. உள்ள வருவர் போவர் எல்லாருமே அவளை எப்போது அழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அவள் அழிய வேண்டும் என்று ராஜா முதற்கொண்டு எரிகோ மக்கள் முதற்கொண்டு விரும்பினாங்க. கர்த்தர் அவளை சுற்றி வேலி அடைத்திருந்தார். அவர் ஒரு அடைக்கப்பட்ட பட்டாளம், ஒரு தோட்டம். இஸ்ரேல் புத்திரர் போய் அந்த எரிகோவை சுதந்தரிக்கும் போது முறியடிக்கும் போது இந்த ராகாப் குடும்பம், இந்த ராகாப்புக்கு ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட மணவாளன் போய் கரத்தை பிடிக்கணும். சல்மோன் ஒரு ராஜா பிரபு குலம் போய் அவன் கரத்தை பிடிக்கணும். ராகாப்பை மணவாட்டியை ஏற்றுக்கொள்ளணும். அவள் ஆயத்தமாக்கப்பட பிறகு தடைகளை உடைத்து அது வரைக்கும் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்ட தோட்டம் ஒரு மணவாட்டியாக அவள் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தாள். இந்த ராஜாவின் கையிலுக்கும் ஜனங்கள் கைக்கும் காப்பாற்றி சல்மோன் போய் கை பிடிக்கிற வரைக்கும் அவள் பாதுகாக்கப்பட்ட அடைக்கப்பட்ட தோட்டமாக இருந்து பாதுகாக்கப்பட்ட மணவாட்டி. அது வரைக்கும் எத்தனையோ ராஜாக்கள் மக்கள் முயற்சி செய்தும் அழிய விடாமல் காப்பாற்றி வைத்திருந்தார். காரணம் அவள் பாதுகாக்கப்பட்ட ஒரு மணவாட்டியாக இருந்தார். அந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஏன் கர்த்தர் அடைச்சி வச்சிருக்கிறார், ஏன் உங்களை வழிகளை அடைச்சிருக்கிறார், ஏன் அந்நாளுக்கு கற்பத்தை அடைச்சார், ஏன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பூரா எங்கே பார்த்தாலும் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அவர் வழி திறந்து யாரும் செய்ய முடியாத அற்புதத்தை செய்ததை மக்களெல்லாம் பார்க்கணும், எதிராளி பார்க்கணும், அவங்க மத்தியில் நீங்கள் நான் மேன்மை அடையணும், அதை பார்த்து அவரை ரசிக்கணும், புறஜாதிகள் கண்டு பிரமிக்கணும். அதற்காகத்தான் வழி அடைத்து நம்ம பாதுகாத்து வைத்திருக்கிறார். அடைக்கப்பட்ட நோக்கம் நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும். அடுத்து ஈசாக்கை குறித்து ஆதியாகமம் 26:19 வாசிக்கும் போது 26:1 ஆபிரகாம் நாட்களிலே பஞ்சம் வந்தது. வாசிமா. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கேரார் அப்படின்னா ஒரு நெருக்கம் நடத்தும். கேராருங்கிற பேருக்கே நெருக்கம் என்று அர்த்தம். அப்போ ஒரு நெருக்கமான இடத்துல போய், ஆனால் எங்க போய் இருக்கிறாரு? நெருக்கமான இடம். ஈசாக்கு போய் தஞ்சமான இடம் கேராரூர் அப்படின்னா அது ஒரு நெருக்கமான இடம். அந்த இடத்துல போய் இவர் தன்னுடைய மந்தைகளுக்கு தண்ணீர் காட்ட முடியும். மந்தை மேய்ப்பர்களை போய் கிணறு விட்டுறாங்க. 26:19 ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடைய வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். பிரச்சனை பண்றாங்க. இவங்க தண்ணீர் சுரந்து வர கிணற தோன்றாங்க. எதிராளி பெலிஸ்தீர் அதை மூடி போறாங்க. அடைக்கப்பட்ட நோக்கம் அடைக்கப்படுகிறது. இவன் திறக்கிறான், அவன் அடைக்கிறான். இறுக்கத்துக்குள்ள பிரச்சனை. அதுக்கடுத்து வசனம் தொடர்ந்து படி. வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்துனா என்று பெயரிட்டான். அது என்னது? பிரச்சனைக்கு சித்துனான பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. 2வது கிணறையும் தூத்து போட்டாங்க. அடுத்து
பின்பு அவ்விடம் விட்டு பெயர்த்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ரெகபோத் அப்படின்னா மாபெரும் விசாலம். 2 கிணறு அடைச்சு போட்டாரு. 2 கிணறையும் அடைச்ச பிறகும் இவர் அடுத்த கிணறு தோண்டும் போது கர்த்தர் இந்த இடத்துல தேசத்தில் எனக்கு இடம் உண்டாக்கினான்னு சொல்லி அதுக்கு ரெகபோத் அப்படின்னா மாபெரும் விசாலம். அவர் மந்தைகளுக்குத்தான் தண்ணீர் கொடுக்கத்தான் ஆடு மாடுகளுக்கு கிணறு வெட்டினார். இப்போ திறந்த ரெகபோத்து அந்த தேசத்தில் விவசாயம் பண்ணுற அளவுக்கு தண்ணீர் சொல்கிறது வந்துருச்சான். அடைச்சிக்கிட்டே இருக்கிறாங்களா வழியை? எவ்வளவா நீங்கள் ஒடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களா? வழி திறக்க திறக்க அடைச்சிக்கிட்டே வர்றாங்களா? இல்லை எல்லா பக்கமும் நீங்கள் வளர்ந்து வர வர நெருக்கிக்கிட்டே வராங்களா? பயப்படாதீங்க. ஈசாக்குக்கு மந்தைகளுக்குத்தான் தண்ணீருக்காக கிணறு வெட்டினான். கிணறு 2வது கிணறு விட்டாங்க. 3வது கிணறு மந்தையை குடிச்சு அந்த ஏரியாவே தண்ணீரால் நிரப்பி விவசாயம் செய்கிற அளவுக்கு தண்ணீர் வந்துருச்சு. அந்த ரெகபோத் அந்த தேசத்திலேயே அவனை பெரிய மனுஷனை ஆக்குற அளவுக்கு கர்த்தர் வழியை அடைச்சது. அந்த அடைக்கப்பட்ட அந்த பாதுகாக்கப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வச்சது எதுக்கு தெரியுமா? நீ மந்தையில் மட்டும் மேய்ச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கல்ல, நீ வளரணும், பெருசாக வளரணும். இந்த ஆரம்ப ஊழியத்தில் சுவிசேஷ ஊழியத்துக்கு தடை வந்தது. அடுத்து நாம் போய் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த செய்தியின் மூலமாக பலர் ஆசீர்வதிக்கப்பட்டு வராங்க. ஒரு சிலராக இருந்தாலும் அந்த செய்தி கேட்குற ஒரு பலர் 500 1000 பேருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரங்களை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அப்போது நம்ம ஒரு ஆள் கேட்டால் அவன் 100 பேருக்கு பிரயோஜனமாக இருந்தால் 10 பேர் கேட்டால் அது 1000 பேர். அதனால் இந்த ஊழியம் நாளுக்கு நாள் நெருக்கப்படலை, ஒடுக்கப்படலை, அடைக்க வழி திறந்து இது பல ஆயிரங்களுக்கு போய்கிட்டு இருக்கும், பல லட்சங்களுக்கு போகும். கர்த்தர் வருகை தாமதிக்குமானால் பல கோடிகள் இந்த வார்த்தையின் மூலமாய் மறுரூபமாக்கப்பட இந்த உன்னத உயர்வுக்கினராய் கொண்டு செல்வார். செய்தியை கேட்குற யாராக இருந்தாலும் உங்களுடைய ஊழியம், உங்களுடைய ஜீவியம், உங்களுடைய பிஸ்னஸ்ஸு, உங்களுடைய விவசாயம், இங்கே படிப்பு, பட்டம், வேலை, ப்ரொமோஷன் எதுவாக இருந்தாலும் தடை வரட்டும். இன்றியில் போய் ஃபெயில் ஆகிட்டா வரீங்களா? வரட்டும். பாஸ் பண்ணாலும் வேலை வரல, வரட்டும். ஃபஸ்ட் கிளாஸ் மார்க்கு எனக்கு விட்டு அடுத்த ஆளுக்கு போயிடுச்சு, பணத்தினால வாங்கிட்டாங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு மாபெரும் விசாலம் இருக்கும். நீங்கள் மெய்ப்பர்களுக்காக தண்ணீர் கேட்ட அவனுக்கு விவசாயம் செய்கிற கொடுத்த ஆண்டவரால் ஒரு சாதாரண வேலை கேட்ட உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் அதிகாரியோட உயர்த்தப்படுவேன். கர்த்தர் உயர்த்துவார். அதுதான் மாபெரும் விசாலம். நிச்சயமாக அடைக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். நிச்சயமாக கர்த்தர் அசாதாரணமான காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். கர்த்தர் மகிமை அடைவார். பலர் நம்மளை பார்த்து பெருமைப்பார்கள். அடுத்த ஒரு காரியத்தை சொல்லி செய்தியை நிறைவு செய்வோம். யாத்திராகமம் 19:20. கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியில் வரவழைத்தார். மோசே ஏறி போனான். சீனாயின் கொடுமுடியில, எந்த மலை அடிவாரத்தில் 40 வருஷம் ஆடு மேய்ச்சாரோ, இந்த சீனாய் என்றால் பகை. அப்பனா இந்த இடத்துல ஜனங்கள் பகைத்து இவனை துரத்தி சீனாய் மலையில் ஆடு மேய்ச்சி அரச சபையில் ராஜகுமாரத்தி மகன் நான் வளர்க்கப்பட்ட மோசே 40 வருஷம் அந்த சீனாய் மலை அடிவாரத்தெல்லாம் ஆடு மேய்ச்சி வெயிலில் மழையில் காஞ்சி வதங்கி பல கஷ்ட நெருக்கங்கள் பட்ட அதே ஸ்தலத்தில் கொடுமுடியில் நின்று கர்த்தர் சொல்கிறாரு, மோசே இந்த கொடுமுடியில் ஏறி வாப்பான்னார். எந்த கால் தடி சீனாய் அடிவாரத்தில் இருந்ததோ இந்த சீனாய் மலையின் மேலே இந்த பாதங்கள் ஏறி கொடுமுடியில் ஆண்டவர் சமூகத்துக்கு புறப்பட்டு சென்றது. இந்த செய்தியை கேட்குற தேவனுடைய பிள்ளை எந்த இடத்துல நடந்து தெரிஞ்சுகளோ அந்த இடத்த ஏறி செல்ல, அந்த இடத்துல பறந்து செல்ல, பிரயாணம் பண்ண கர்த்தர் உங்களுக்காக பாதைகளை வழிகளை ஆயத்தம் செய்து எந்த இடத்துல சுற்றி திரிஞ்ச அந்த சீனாய் மலையில் கொடுமுடிக்கு கர்த்தர் அழைத்தாரோ பலர் காணத்தக்கதாக, இஸ்ரேல் காணத்தக்கதாக, எந்த பகைக்கப்பட்ட மக்கள் காணத்தக்கதாக கொடுமுடியில் அவர் பாதங்கள் அவர் மிதித்து இந்த சீனாய் மலையில் போய் தேவ சமூகத்தை ஆண்டவரை சந்திக்க புறப்பட்ட காட்சியை எல்லாரும் கீழே அந்த பார்த்துருப்பாங்க. மோசையின் மேன்மையை,
இந்த செய்தியை கேட்குற தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்து மித்தம், பாடுகள் மித்தம், தரித்திரத்தின் மித்தம், கஷ்டத்தின் மித்தம், உண்மையின் மித்தம், உத்தமத்தின் மித்தம், எந்தெந்த பாதையில் நீ நெருக்கப்பட்ட நன்மைகளை, ஆசீர்வாதங்கள் காத்திருந்து பலரால் பரிகசிக்கப்பட்ட, நிந்திக்கப்பட்ட நிலையிலே கூனி குறுகி காணப்பட்டீர்களோ, அதே இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, ஏறி வா, உன்னை ஏறி வா, வா, உயர்ந்த ஸ்தானத்துக்கு வா, உன்னுடைய சிங்காசனத்தில் உன்னை மேன்மைப்படுத்தி அழகு பார்க்க போறேன் கர்த்தர் சொல்லுகிறார். அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கிற மணவாட்டியே சபையே, கர்த்தர் உன்னை உயர்த்தி பலர் மகிமையின் மேகத்தினால், அக்னி ஸ்தம்பத்தினால் வழி நடத்தினவர். அநேகர் அந்த மகிமையின் மேகம் தங்கி இருக்கிறத, அக்னி ஸ்தம்பம் வழி நடத்துறதை கண்டு தேவனை மகிமைப்படுத்த போகிறது. செய்தியின் மூலமாய் மணவாட்டிய சபையை பார்த்து, நீ அடைக்கப்பட்ட தோட்டம் என்று சொன்னது போல, கர்த்தர் இந்த வேலையில் உங்கள் வாழ்க்கையில் எதற்காக அடைக்கப்பட்டு இருந்தீங்க உங்களுக்கு இப்போது செய்தியின் மூலமாய் விளங்கும். உங்களை பாதுகாத்தது எதற்கு? மாபெரும் விசாலத்தில் கொண்டு செல்ல. பாதுகாத்தது எதற்கு? உங்கள் வாழ்க்கையை மகிமைப்படுத்த. யாருக்கு முன்னாடி? உங்களை பகைச்சவங்க, உங்களை விரோதித்தவங்க, உங்களை துரத்தி விட்டவங்க, தூசித்தவங்க, உங்களை துன்பப்படுத்தின மத்தியில் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த போகிறார். அடைக்கப்பட்ட மணவாட்டியே சபையே, தேவ பிள்ளையே, தேவ ஊழியனே, தேவனுடைய பிள்ளையே, திருமணத்துக்காக, குழந்தைக்காக, வேலைக்காக, ப்ரொமோஷனுக்காக, ஊழியர் எதற்கு காத்திருக்கிறையோ, கர்த்தர் அந்த இடத்துல மகிமைப்படுத்தும்படி, அவருடைய விருப்பத்தின்படி ஆசீர்வதித்து, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், நீ மறைவு கட்டப்பட்ட கிணறு, முத்திரிக்கப்பட்டது என்று அறிந்த கர்த்தர் உன்னை எந்த அளவுக்கு மகிமைப்படுத்தினார், முக்கியப்படுத்தினார் என்று மற்றவர் கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் இந்த நாளிலே மாபெரும் மகத்துவமான காரியத்தை செய்ய போகிறார். சுவாசத்தோட செய்தியை அர்ப்பணிங்க. இந்த செய்தி வெளியில் ஆமாண்டவரை, இதுவரைக்கும் அடைக்கப்பட்ட சூழ்நிலைக்கு முறுமுறுத்தேன், இனிமேல் முறுமுறுக்க மாட்டேப்பா, உம்மை மகிமைப்படுத்துவேன். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் செய்யும் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, முழுவதுமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, கர்த்தரை செய்த சகல உபகாரம் மறவாது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், தாவாகி தேவன் அன்பும், பரிசுத்தனை பாதுகாப்பு பராமரிப்பும் இயேசு கிறிஸ்துவ நிலைத்திருந்து காப்பதாக. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. கர்த்தர் ஆசீர்வதிக்க கடவர் முகத்தை பிரசனாக. அல்லேலூயா.